2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்த ஒரு சுகர் பேஷண்ட், சுகர் ரொம்ப கரெக்ட்டா இருக்குன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக என்ட்ட வந்தாரு. வரும்போது பேஷண்ட் பதட்டமா இருந்ததால, இன்னொரு தடவ சுகர் செக் பண்ணி பார்த்தேன். அதிசயமா அவரு சுகர் வந்து 200 பாயிண்ட் அதிகமா இருந்தது. இதுக்கு காரணம் என்ன? சுகரா? பிஸ்கட்டா? சாப்பாடா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான். ஸ்ட்ரெஸ்ஸால சுகர் எப்படி கூடுது? இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். நமஸ்காரம். நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸால் நம்ம உடம்புல கூடக்கூடிய 2 ஹார்மோன், அட்ரினலின், இன்னொன்று வந்து கார்டிசோல். இந்த 2 ஹார்மோன் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சுலினை ரெசிஸ்டன்ட் இன்சுலினாக மாற்றிடும், இன்சுலினை பிளாக் பண்ணிடும். இதனால் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை செல்லுக்குள்ளே போக முடியாத காரணத்தால் ரத்தத்தில் இருக்கிற சுகர் அதிகமாயிட்டே வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸால் நம்ம தூக்கமும் பாதிக்கப்படுறதால நம்ம தூக்கம் குறைவு காரணமாக நம்ம சுகர் கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ரெண்டுமே ஒரு சைக்கிள் மாரி தொடர்ந்து வர்றதால நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் படிப்படியாக கூடிகிட்டே வர்றதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதில் மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு சுகர் மாத்திரையை மாற்றிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் நேரத்தில் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்தில் சாக்லேட் நிறைய சாப்பிடுவாங்க, இல்லை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய தூக்க பழக்கங்களை அவங்களே வந்து கெடுத்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே நம்ம சுகர் வந்து ரொம்பவே ஆபத்தான சுகராக மாறிடும். ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் கூடக்கூடிய சுகருக்கு வேறு என்ன தான் தீர்வு? நீங்கள் உங்கள் தூக்கத்தை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தேவைப்பட்ட டெம்பரரியாக சில தூக்க மாத்திரைகளை கூட உங்கள் மருத்துவருடைய பரிந்துரையை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு மூச்சு பயிற்சியை ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது நாளும் பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் வரக்கூடிய சுகர் நல்லாவே குறையும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் தேவைப்பட்டால் உங்களுடைய மருத்துவரை ஆலோசனை செய்யுங்க. அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாரு. அப்போ சுகருடைய கண்ட்ரோல் வெறும் சாப்பாட்லேயும் மருந்து மாத்திரையில் மட்டும் கிடையாது, உங்கள் மைண்ட்லேயும் இருக்குது. கண்டிப்பாக அதையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்.